ப்ரோ ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். ஓகே ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் மக்களே. இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையும்னு சொல்லி எல்லாருக்கும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் மக்களே. கோயிலுக்கு போகணும். நாளைக்கு கண்டிப்பாக போயிடலாம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு என்ன நியூ இயர் பிளான் என்ன ப்ரோ? நான் சொல்றதை விட நீங்கள் சொன்னாங்களா? ஸோ சடனாக பிளான் பண்ணி கார் எல்லாம் ரெண்டலுக்கு எடுத்துட்டோம். ஸோ என்ன பிளான் டிசைடே பண்ணல. ஸோ ஈசிஆர் சைடு போகலாமா இல்லை சென்னை அவுட்டர் போகலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம். எப்படியோ ஈசிஆர் சைடு போனால் கண்டிப்பாக க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை அவுட்டரில் இருக்க ஏலகிரி கிளம்பிட்டோம். ஸோ நைட்டாக பார்த்தீங்கன்னா கிளம்பி ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே ரீச்சும் ஆகிட்டோம். ஸோ கைஸ் நாங்கள் ஏலகிரி வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஏலகிரியோட உள்ள இன்னில் வர்ற ரோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய ஹில்ஸ் மாதிரி இல்லை, ஆக்சுவலாக இது சும்மா நார்மல் ரோடு மாதிரி இருக்குது. யாருமே பெருசாக பீப்புள்ஸே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி வந்திருக்கோம், அப்போது யாருமே க்ரௌடே இல்லை. அதுதான் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இப்படி தான் நாங்கள் வேறு ஏதாவது பிளேஸ்க்கே போயிருப்போம். அண்ட் நாங்கள் இங்கே விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி பிளேஸஸும் எதுவும் மோஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் தான் பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும் பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டூரிஸ்ட் மோஸ்ட்டாக யாருமே இல்லை. ஸோ பார்ப்போம் பிளேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஃபுல்லாக டேம் வந்திருக்கோம். ஸோ டேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக லைக் லேக் மாதிரி தான் இருக்குது. பட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அதுவும் மார்னிங்க்கு அப்படியே ப்ரோ அப்படியே சீனரி காட்டுங்களே. ஏர்லி மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரி பார்த்துட்டு சரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு நல்லா முருகலாக ஒரு தோசை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நல்லா சட்னி சாம்பாரோட டிப் பண்ணி சாப்பிட்ட ஒரு ஃபில்லிங்காக இருந்துச்சு. சரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் கோயில் போகாமல் இருந்தால் எப்படி, அது நம்ம முருகனை பார்க்காம இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போகிற வழியிலே ஒரு முருகன் டெம்பிள் இருந்துச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக மன திருப்தியாக வேண்டிட்டு ஸோ அடுத்த ஒரு பிளேஸுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ப்ரோ நம்ம எங்கே இருக்கோம்? க்ளவுட் ஃபாரஸ்ட். ஆக்டிவிட்டீஸில் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணீங்க? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே. பாஸ்கெட் பால், கிரிக்கெட் நல்லா இருக்குல்ல கொஞ்சம். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த வீடியோவில் கவர் பண்ணுற மக்களே. ஸோ எல்லாமே பாருங்கள். ப்ரோ பின்னாடி பிடிச்சிக்கோங்க. ஏய் பார்த்து போச்சு. ஓகே ஓகே ப்ரோ. இங்க முன்னாடி ப்ரெஷர் கொடு ப்ரோ. ப்ரோ இங்க தண்ணிக்குள்ள விழுவோம் பாருங்க. ஏய் ஃபுல் ப்ரெஷர் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கொடுங்க. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஐயோ தண்ணி வந்து. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் என்னடா ஏலகிரி வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் தான் தப்பான டைமிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் ரிட்டன் இறங்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேலே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக பிளான் பண்ணி வந்துங்க. கண்டிப்பாக ஒன் டே வந்து ஒரு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம் மக்களே. எங்கே சில்லிங் மொமெண்ட்ஸ் கப்புள்ஸ் கூட வர வேண்டியது. சரி விடுங்க நான் என்ன பண்ணுறது, மைண்ட் வாஷ் சொல்லிக்கிட்டு இருக்கு. சாரி ப்ரோ 2025 ஏதாச்சும் ஒரு எய்ம் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கோலை வந்து நம்ம வந்து ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தால் தான் ப்ரோ பண்ண மாட்டோம். நம்ம அந்த ஃப்ளோவில் போயிடலாம் ப்ரோ. எப்படி இது பிளான் பண்ணாமல் ட்ரிப் வந்த மாதிரி அன்பிளான்டு வெர்ஷன் தான் நமக்கு வரும். அப்போ 2025 ஸ்டார்டிங்கே முன்னாடியாச்சு ஃபியூச்சரில் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு பண்ணி அதை நோக்கி ஓடுறது. ஆனால் இப்போலாம் அது கிடையாது. அதுதான் இருக்குல்ல ஃபியூச்சரில் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். அப்படி தான் பார்த்து 2024 ஒன்றும் நடக்கல ப்ரோ.
நீ என்னென்ன சொன்ன எனக்கு தெரியும், ஆனால் வீடியோவில் சொன்னால் மாட்டிப்பியே. சரி விடுங்க. யூடியூப் கூட பெருசாகிறேன்னு. அதான் 2025 ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ணுறோம். இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு vlog வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து ரெசல்யூஷன் இல்லை, ஸோ ஒரு எய்ம் மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா, பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். சஜஷன் இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது.